வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களின் வர்த்தகர்களுக்காக செயற்பட்ட அரசு நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக ஒழிப்பேன். ஜனாதிபதி சூளுரை. அனுரவின் அரசு 24 மணி நேரமும் பொய்களை பரப்பி மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச. தேசிய மக்கள் சக்தி அரசின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் பதில் நிதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவால் சமர்ப்பிப்பு. மன்னார் காற்றாலை திட்டத்தை உடன் நிறுத்துங்கள். பொதுமக்கள் மீதான போலீசாரின் தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று மனோ கணேசன் மற்றும் காவிரி ஜாவர்தன குறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் டோக்கியோவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை சந்தித்து உரையாடும் போது பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு செய்யப்பட்ட அரசு நிர்வாக கட்டமைப்பை முழுமையாக இல்லாதொழிப்பேன். பல உண்மைகள் வெளிவரும் போது பல அரசியல்வாதிகள் கலக்கம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி சமூக கட்டமைப்பில் போதைப்பொருள் மற்றும் பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளதையும் இளைஞர்கள் பெரும்பாலானோர் அதற்கு அடிமையாக இருப்பதையும் வலியுறுத்தினார். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளில் பெரும்பாலானோர் போதைப்பொருள் மற்றும் அதனுடன் குற்றச்சாட்டுகளில் தொடர்புடையவர்கள் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பாதாள குழுக்கள் கருப்பு ராஜ்யமாக செயல்படுகின்றன. புதுக்கடை நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் விசாரணையில் நீர்கொழும்பு மற்றும் மித்தனிய போலீசாரும் கைதாகியுள்ளனர். கலகசை போலீசாரின் பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்துள்ளார்கள். கடந்த காலங்களில் ராணுவ முகாம்களில் இருந்து T56 துப்பாக்கிகள் வெளியே சென்றுள்ளதாகவும் ஆயுதங்களை விற்பனை செய்த ராணுவ அதிகாரிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜனாதிபதி பாதாள குழு உறுப்பினர்களிடையே கைது மற்றும் அவர்களிடமிருந்து வெளிப்படும் தகவல்களால் பல அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளார்கள் என்று கூறி போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நாட்டு மக்கள் இதனை உணர்ந்து ஆராய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனுரவின் அரசு 24 மணி நேரமும் பொய்களை பரப்பி மக்களை ஏமாற்றுகின்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஊடகங்களிடம் அவர் அரசின் பொய் செய்திகள் மற்றும் குழப்பங்கள் மூலம் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என்றும் இத்தகைய ஏமாற்று செயல்களில் அரசு வல்லமை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு 24 மணி நேரமும் பொய் பேசும் அரசு இலங்கையில் இல்லாதது. பொய்கள் தான் இந்த நேரத்திற்கான அரசின் பிரதான கொள்கையாக மாறியுள்ளன என்றும் அவர் கூறினார். அதன் போல போதைப் பொருட்கள் பெருமளவில் கைப்பற்றப்பட்டிருப்பது, அரசின் பல்வேறு பரப்புரைகள், துறைமுகங்களில் அனுமதி இல்லாமல் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் போன்றவை மக்களை மேலும் குழப்புகின்றன. சஜித் பிரேமதாச மக்கள் ஏமாற்றப்பட்ட அரசுக்கு தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டதாகவும் மாகாண சபை தேர்தலில் பொய், மோசடி மற்றும் குழப்பங்களை எதிர்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை சந்திக்க இலங்கை தமிழரசு கட்சி முன்வைத்த கோரிக்கை நிறைவேறும் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். தற்போது வெளிநாட்டில் உள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திக்க தேவையான தேதியை வழங்குவார் என்றும் கூறியுள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் யார் உண்மையாக செயல்படுகின்றார்கள், யார் அரசியல் நலன்களுக்காக மட்டும் பேசுகின்றனர் என்ற கேள்வியில் மக்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். பலர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அரசியல் நோக்கத்திற்காக முன்வைத்தாலும் அவற்றை தீர்ப்பதில் அரசு அதிக முக்கியத்துவம் வழங்கி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்னேற்ற ஜனாதிபதி அனைவருடனும் கலந்துரையாடுவார். இதற்காக தமிழரசு கட்சி ஜனாதிபதியிடம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த 22ஆம் தேதி அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் கடைசியாக நடத்திய சந்திப்பில் இருந்து ஒரு வருடம் கடந்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் பதில் நிதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான அரசின் மொத்த செலவினமாக 4434 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடாக 634 பில்லியன் ரூபாய் நிதியமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது எந்த அமைச்சுக்கும் வழங்கப்படாத மிகப்பெரிய ஒதுக்கீடாகும். அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சுக்கு 618 பில்லியன் ரூபாய், பொது நிர்வாக அமைச்சுக்கு 596 பில்லியன் ரூபாய், சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சுக்கு 554 பில்லியன் ரூபாய், பாதுகாப்பு அமைச்சுக்கு 455 பில்லியன் ரூபாய் மற்றும் கல்வி உயர்கல்வி அமைச்சுக்கு 301 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் வரும் 7ஆம் தேதி ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் அனுருகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றத்தில் 2வது வாசிப்புக்காக முன்வைக்கப்பட உள்ளது. இதற்கான விவாதம் நவம்பர் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும். 2ஆம் வாசிப்புக்கான வாக்கெடுப்பு நவம்பர் 14ஆம் தேதி மாலை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மையப்படுத்திய குழுநிலை விவாதம் நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கும். இறுதியாக வரவு செலவு திட்டம் மீதான பாதிடு வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் 4வது நாளை எட்டியது. இந்த போராட்டம் யாழ்ப்பாணம் செம்மணியில் அண்மையில் ஆரம்பமாகி எதிர்வரும் 1ஆம் தேதி வரை இது தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்றைய போராட்டத்தில் யாழ் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனைகள் உள்ளிட்ட விடயங்களுக்கு நீதி கோரியும் உள்நாட்டு பொறிமுறை நிராகரித்தும்
சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரதம் முன்னெடுக்கப்படுகின்றது. மேலும் செம்மணி சம்பவத்திற்கான நீதி கோரிக்கையும் எழுப்பப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் 5 மாவட்டங்களில் சேர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆரம்ப நிகழ்வில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழின் அழிப்பு, காணாமல் ஆக்கப்படுதல் போன்ற குற்றங்கள், மனித புதைகுழிகள் போன்ற விசாரணைகளுக்கு சுயாதீன விசாரணை தேவை என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரும் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். நாட்டை திரைப்படம் போல நடாத்தி கொண்டுள்ளார்கள். ஒவ்வொரு நாளும் எங்கு ஒரு இடத்தில் கைதுகள் இடம்பெறுகிறது. அதனை பார்த்து மக்கள் திருடர்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவதை சந்தோஷமாக கொண்டுள்ளார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். ஏற்கனவே மட்டக்களப்பில் கோட்டைக்கல்லாறு பிரவுன்ஷிப் விளையாட்டுக் கழகம் நடத்தும் கலாச்சார விளையாட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை கோட்டைக்கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், மட்டக்களப்பில் சொத்துக்கள் மற்றும் வளங்கள் திருடப்பட்ட விவகாரங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தியவர் நாம் என்றும் கூறினார். சாணக்கியன் மேலும், மட்டக்களப்பில் மண் வளங்களை சூறையாடுதல், வேலைவாய்ப்பில் கொள்ளையடித்தல், ஒப்பந்தங்களில் மோசடி போன்றவை எங்களால் வெளிப்படுத்தப்பட்டது. இதற்காக பலரும் எமது கட்சியினருக்கு எதிராக மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். ஆனால் மக்கள் நம்பிக்கை வைப்பதால் எங்களுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தது. சிலர் எங்களை புகழ்பெற்ற பெயராக மாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்றார். அவர் அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளை வரவேற்கும் நிலையில், நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவெனில், கடந்த ஒரு வருடத்தில் அரசு சேகரித்த நிதியை எங்கே செலவிட்டது, அதை அபிவிருத்திக்காக பயன்படுத்துங்கள் என்று கூறியுள்ளார். மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு பிரவுன்ஷிப் விளையாட்டுக் கழகம் நடாத்திய கலாச்சார விளையாட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை கோட்டைக்கல்லாறு பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், சாணக்கியன், மண்முனை தென் நிறைவில் பெற்ற பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். அதன்போது வைத்தியர் இளையதம்பி ஸ்ரீநாத், ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கும் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்திற்கும் வன்முறையற்ற நிகழ்வுகளுக்கும் எங்களின் ஆதரவை கூட்டுகின்றோம் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் கூறுகையில், கோட்டைக்கல்லாறு விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்ய தேவை கொண்டு இதற்காக அவர் தனது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியினரும் ஒத்திசைவான பதில்கள் வழங்கியுள்ளார்கள். எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து விளையாட்டு அமைச்சின் மூலம் இந்த மைதானத்தின் அபிவிருத்திக்கு நடவடிக்கைகள் எடுக்கும் திட்டம் உள்ளது. விளையாட்டுத் துறைகள் மாகாண சபையின் பொறுப்பில் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பல செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் எமது மாவட்ட அபிவிருத்தி அரசியல் தீர்வு போதுமான அளவில் இல்லை. பிடிக்கப்பட்ட நிலங்களை முழுவதும் விடுவிக்கும் நடவடிக்கைகள் மந்தமாகவே உள்ளன. மாகாண சபை தேர்தலின் அவசியத்தையும் அவர் இதன் போது வலியுறுத்தியிருந்தார். மன்னார் காற்றாலை திட்டத்தை ஒரு மாதத்திற்கு இடைநிறுத்தி ஜனாதிபதி நேரடியாக மன்னார் மாவட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் மற்றும் காவிந்த ஜாவர்தன வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயார் என்றும் தெரிவித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 29ஆம் தேதி மன்னாருக்கு சென்று மத தலைவர்கள், போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் சிவில் தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடுவதாகவும், மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார்கள். மனோ கணேசன், மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது போலீசார் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தால் ஜனாதிபதி உட்பட ஆளும் தரப்பினர் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள். இவ்வாறு நடைபெறுவது ஆச்சரியமாக உள்ளது என்றார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மன்னார் காற்றாலை திட்டம் தொடர்பாக கொழும்பிலிருந்து துறைசார் நிபுணர்களை அனுப்பியதாகவும், மக்களின் எதிர்ப்புகளை கருத்தில் கொண்டு எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் தற்போது திட்டப்பணிகள் இடையராது தொடர அனுமதி வழங்கியதும், போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு போலீசார் கடுமையாக தாக்கியதும் எதிர்க்கட்சி கண்டனத்துக்குட்பட்டது. காவிந்த ஜாவர்தன குறிப்பிடுகையில், வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு குரல் கொடுப்போம். மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மற்றும் மத தலைவர்களுக்கு போலீசார் தாக்குதல் நடத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை எதிர்த்து மன்னார் மக்களின் நன்மைக்காக மற்றும் நாட்டின் ஜனநாயகத்தை விரும்புவதை பாதுகாக்க ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.